ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவகுமார். வாங்க நம்ம இன்னைக்கு வந்து நிஃப்டி 50 எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ நேற்று நம்ம ட்ரேட் பண்ணது மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகிருக்கு, அதே மாதிரி நாளைக்கு மார்க்கெட் எப்படி வந்து போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமாக பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து நேற்று மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடில் போகன்ற மாதிரி நம்ம ப்ரொடெக்ஷன் சொல்லியிருந்தோம். அதுவும் அப் டு ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் வந்தது, திரும்ப ரிட்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு கீழே 24,800 வரைக்கும் கீழே நாளைக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி நம்ம நேற்று ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். அப் சைட்லன்னு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இந்த 25,030 to 50 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் வச்சுதான் அப் சைட் போகலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து நம்ம 25,050 இந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா அப் சைட் போகலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். டவுன் சைடில் வந்து மார்க்கெட் வந்து பீரிஷ் என்கல்ஃபிங் வச்சு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா டவுன் சைட் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பட் மார்க்கெட் இன்னைக்கு நமக்கு என்ட்ரி கிடைக்கல. ஸோ நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் சேனல் போவோம். ஸோ இதில் வந்து மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவில் வந்து பேரிஷ் மொமெண்டம் கொடுக்குற மாதிரி வந்து எந்த சிக்னலுமே நமக்கு இங்கே கிடைக்கல. ஸோ அதனால் நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம டவுன் சைடு வந்து ட்ரை பண்ணாமல் போயிட்டோம். ஸோ ஸ்டில் மார்க்கெட் வந்து நேற்று என்ன ஹை போச்சோ அதே ஹைலே போயிட்டு மார்க்கெட் திரும்ப சஸ்டெயின் பண்ணி நிற்கிது. ஸோ இப்போ வந்து நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகலாம் அப்படின்றது பார்க்கும்போது, ஸோ நாளைக்குமே மார்க்கெட் வந்து சேம் இதே சினாரியோ தான். நமக்கு வந்து ஃப்ரம் இந்த 25,020 to 50 இந்த லெவலில் வந்து மார்க்கெட்டை வந்து பிரேக் பண்ணி மேலே ஃபுல்லாக க்ளோஸ் அண்ட் கிளாஸ் வந்து ஒரு 15 மினிட்ஸ்லையோ அல்லது வந்து ஒரு 1 hour டைம் ஃப்ரேம்லையோ மார்க்கெட் வந்து இந்த 25,050 க்ளோஸ் பண்ணி கிராஸ் வச்சா மட்டும்தான் மார்க்கெட் வந்து அகைன் அதுலேருந்து புல்லிஷாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதர்வைஸ் மார்க்கெட் வந்து இந்த க்ளோஸ் அண்ட் கிராஸ் வைக்காத வரைக்குமே மார்க்கெட் வந்து கீழே இந்த 24,850 750 to 850 இந்த ஜோனை வந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ நேற்று நம்ம சொன்ன சினாரியோ தான் மார்க்கெட் வந்து இங்கேருந்து திரும்ப ஃபால் ஆனது, இன்னமும் வந்து கீழே ஃபால் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் டாப் மாதிரி போட்டிருக்கு. சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் வந்து இன்னுமே நல்லா ஃபால் ஆகி ஸோ கீழே வந்து இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. 24,800 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன எப்படி கேப் அப்பா கேப் டவுனா அப்படின்றத பொறுத்து நாளைக்கு நீங்கள் உங்கள் ட்ரேட் பண்ண பாருங்கள். ஸ்டில் மார்க்கெட் வந்து இந்த 25,050 வந்து க்ளோஸ் கிராஸ் வைக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து புல்லிஷாக போக தேவையில்லை. அதே மாதிரி மார்க்கெட் வந்து கீழே வந்து இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு 24,980 to 990. ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கிது லைக் 24,950 கூட வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஜோன் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு கீழே இந்த 24,950 to 960 இந்த ரேஞ்சு கீழே மார்க்கெட் பிரேக் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு பியரிஷ் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப் டு 24,850 வரைக்கும் நம்ம ஒரு பியரிஷ் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். புல்லிஷில் வந்து மார்க்கெட் வந்து நம்ம சொன்ன மாதிரி இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சதுன்னா புல்லிஷாக நம்ம போகலாம். அதர்வைஸ் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ மோரலெஸ் நாளைக்கு மார்க்கெட் எப்படி வந்து ஓப்பன் ஆகுதுன்றத பொறுத்து நம்ம வந்து ட்ரேடை வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கியோட மார்க்கெட் அப்டேட்டு. ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.